அந்த நிச்சயதார்த்த மேடையில் வெற்றி செல்வனும் வைஷ்ணவியும் தங்க மோதிரங்களை ஒருவருக்கொருவர் விரல்களில் மாற்றி அணிவித்துக் கொண்ட அந்த உன்னதமான நொடிக்கு பிறகும் கூட ராகவனின் வீட்டு வரவேற்பறையில் நிலவிய அந்த எல்லையற்ற கலகலப்பும் உற்சாக கூச்சலும் ஒரு துளி கூட குறையவே இல்லை. வீட்டின் நாலாபுறங்களிலும் அலையலையாக வந்து சேர்ந்த சொந்த பந்தங்கள், மாமன் மச்சான்கள், கிராமத்து பெரியவர்கள் என அனைவரும் நிச்சய ஜோடிகளை சூழ்ந்து நின்று தங்களின் மனமார்ந்த ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். வீட்டின் ஒரு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் வாழை இலையிட்டு சுட சுட நெய் மணக்கும் சாம்பார், வடை, பாயசம் மற்றும் அசைவ விருந்து என பந்தி பரிமாறும் படலம் அமர்க்கலமாக தொடங்கி களை கட்டியிருந்தது. மற்றொரு பக்கத்தில் உறவினர்களின் வாழ்த்துக்களும் பெரியவர்களின் கலகலப்பான சிரிப்பு பேச்சுக்களும் வீடெங்கும் எதிரொலித்தன. இன்னொரு புறத்திலோ கல்லூரி நண்பர்களான ஹரிணி, நித்யா, அரவிந்த், ராகுல் மற்றும் வீட்டின் வாள்களான கீர்த்தி, அன்பு செல்வன் ஆகியோரின் எல்லையற்ற கலாய்ப்புகளும் குறும்புகளும் அந்த பகுதியையே அதிர வைத்து கொண்டிருந்தன. அந்த பெரிய வீடே பல தலைமுறைகளாக கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான கிராமத்து திருவிழா கூடாரமாக மாறி போயிருந்தது. அப்பொழுது கேமரா லென்ஸுகளை சரி செய்து கொண்டு மேடைக்கு முன்னே வந்த புகைப்படக்காரர் தனது தொண்டையை சரி செய்து சத்தமாக குரல் கொடுத்தார். சார், மாப்பிள்ளையும் பொண்ணு மட்டும் தனியா கொஞ்சம் இந்த மேடையோட சென்டருக்கு வாங்க சார். தனியா போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கணும் என்றார். புகைப்படக்காரர் அந்த குரலை கொடுத்த அடுத்த வினாடியில் மேடையின் ஓரத்தில் நின்றிருந்த ஹரிணி, நித்யா, தங்கை கீர்த்தி, தம்பி அன்புச்செல்வன், அரவிந்த், ராகுல் என ஒட்டுமொத்த பட்டாளமும் ஒரே நேரத்தில் கூடி ஓ என்று வானமே இடிந்துவிடும் அளவுக்கு உற்சாகத்தில் விசிலடித்து கத்தினார்கள். அந்த திடீர் ஆரவாரத்தையும் கிண்டலையும் சற்றும் எதிர்பாராத வைஷ்ணவி வெட்கத்தின் உச்சத்துக்கே சென்று முகம் முழுவதும் செக்கச்செவேலென சிவந்து போனாள். தன் பட்டுப்புடவை முந்தானையை விரல்களால் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு வெட்கத்தில் தலை குனிந்தாள். ஆனால் அவள் அருகே கம்பீரமாக நின்றிருந்த வெற்றி செல்வன் மட்டும் தனது உதடுகளில் ஒரு அழகான மந்தகாச புன்னகையை தேக்கி வைத்து கொண்டு தன் மீசையை வருடியபடி அமைதியாக நின்றான். அப்பொழுது அன்பு செல்வன் சத்தமில்லாமல் நைசாக வெற்றியின் அருகில் நெருங்கி வந்து அவன் தோளை லேசாக தட்டி காதருகே குனிந்து, அண்ணே, இப்பவாது கொஞ்சம் ரொமான்டிக்கா அண்ணி தோள் மேல கையெல்லாம் போட்டு மாசா நில்லுங்கண்ணே என்று குறும்பாக கிசுகிசுத்தான். வெற்றி செல்வன் தன் தம்பியின் பேச்சை கேட்ட அடுத்த நொடியே தன் பலமான கையால் அன்புவின் தலையில் நச்சென்று ஒரு செல்ல கொட்டு வைத்தான். டேய் வாளு, தேவையில்லாம பேசாம அந்த பக்கம் போடா என்று போலி ஆத்திரத்தோடு அதட்டினான். அன்பு தன் தலையை தடவிக்கொண்டே, அடடே, எல்லாரும் வந்து பாருங்கப்பா, எங்க வெற்றி அண்ணன் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு வெக்கப்படுறார் பாருங்க என்று கத்திக்கொண்டே கூட்டத்திற்குள் ஓடி ஒளிந்தான். அன்புவின் அந்த சுட்டித்தனமான ஓட்டத்தை கண்ட அங்கிருந்த அத்தனை மாமாக்களும் பெரியவர்களும் விழுந்து விழுந்து கலகலவென சிரித்தார்கள். அதன் பிறகு புகைப்படக்காரர் அவர்களை மேடை பின்னணியில் இருந்த மல்லிகைப்பூ அலங்காரத்திற்கு அருகருகே நிற்க வைத்தார். வைஷ்ணவிக்கு ஏற்கனவே நெஞ்சிற்குள் படபடப்பு தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்ததால் வெற்றி செல்வனின் கம்பீரமான உடலின் நெருக்கத்தை தாங்க முடியாமல் இயன்றவரை அவனுக்கு பக்கத்தில் செல்லாமல் ஓரடி தள்ளி இடைவெளி விட்டு நின்றாள். அவள் பயந்து தள்ளி நிற்பதை அவளது முக அசைவிலேயே மிக கச்சிதமாக கவனித்து விட்டான் வெற்றி செல்வன். அவனது உதடுகளில் ஒரு குறும்பு புன்னகை அரும்பியது. அடுத்த கணமே அவன் மெதுவாக மிகவும் சாதாரணமாக அவளது பக்கமாக ஓரடி முன்னால் நகர்ந்து அவளது தோளோடு தன் தோல் உரசும் அளவுக்கு மிக நெருக்கமாக வந்து நின்றான். அவனது இந்த திடீர் அசாத்திய நெருக்கத்தை கண்டதும் வைஷ்ணவியின் அகலமான கண்கள் பேரதிர்ச்சியிலும் படபடப்பிலும் இன்னும் பெரிதாக விரிந்தன. அவளது உடம்பெல்லாம் ஒரு சுகமான மின்சாரம் பாய்ந்தது போல சிலிர்த்தது. பதற்றத்தோடு தன் பார்வையை உயர்த்தி, என்னங்க என்று மிகவும் மெதுவான தனிந்த குரலில் வினவினாள். வெற்றி செல்வன் தன் முகத்தை நேராக வைத்து கொண்டே உதடுகளை மட்டும் அசைத்து, என்ன வைஷு என்று சாதாரணமாக கேட்டான். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்று அவள் கெஞ்சும் குரலில் சொல்ல, வெற்றி தன் புருவங்களை லேசாக உயர்த்தி, ஏன் தள்ளி நிக்கணும் என்று கேட்க, சுத்திலும் பாருங்க, நம்ம சொந்தக்காரவங்க, ஊர் பெரியவங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் நம்மளையே கண்ணெடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்றாள் வைஷ்ணவி அவசரமாக. வெற்றி செல்வன் எந்தவித தயக்கமும் இல்லாமல் மிக இயல்பாக சொன்னான். பார்க்கட்டுமே வைஷு,
அவங்க பார்க்கறதுக்கு தானே இங்க எல்லாரும் வந்து கூடி நிக்கிறாங்க. அவன் அத்தனை துணிச்சலாகவும் உரிமையோடும் பேசியதை கேட்ட வைஷ்ணவி அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அட பாவமே, இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது வெக்கமோ பயமோ இருக்கா இல்லையா? இவ்ளோ ஜனங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு துளியும் கூச்சப்படாம பேசுறாரே என்று தன் மனதிற்குள் நினைத்து வியந்தாள். அந்த அடுத்த நொடியில் வெற்றி செல்வன் வைஷ்ணவியின் காதருகே லேசாக குனிந்தான். அவனது சூடான மூச்சுக்காற்று அவளது காது மடல்களை தொட்டு சிலிர்க்க வைத்தது. மிகவும் அமைதியான, அதே சமயம் அழுத்தமான குரலில் கிசுகிசுத்தான். இங்க பாரு வைஷு, இப்பதான் நம்ம 2 பேருக்கும் ஊரறிய முறைப்படி நிச்சயதார்த்த மோதிரம் போட்டாச்சு. அதுக்கப்புறமும் நீ என்கிட்ட இருந்து இப்படி ஒரு அடி 1 மைல் தூரம் தள்ளி நின்னா அது எப்படி நியாயமாகும்? அவன் அத்தனை ஆழமான உரிமையோடு சொன்ன அந்த ஒற்றை காதல் கிசுகிசுப்பை கேட்ட அடுத்த நொடியில் வைஷ்ணவியின் கன்னங்கள் இரண்டும் தக்காளி பழத்தை போல சிவந்து போயின. அவளது இதய துடிப்பு தடதடவென எகிரியது. அந்த சரியான நேரத்தில் கூட்டத்தில் நின்றிருந்த ஹரிணி தன் கைகளை தட்டி கொண்டு உரக்க குரல் கொடுத்தாள். ஏய், மேடையில என்ன 2 பேத்துக்கு நடுவுல அப்படி ஒரு சீக்கிரட் பேச்சு? என்ன ரகசியம் பேசுறீங்க என்று கத்தினாள். ஹரிணியின் குரலை கேட்டதும் இருவரும் சட்டென்று படபடப்போடு நிமிர்ந்து நேராக நின்றார்கள். அவர்களின் அந்த திருட்டுத்தனமான பதற்றத்தை பார்த்து வீடு முழுவதும் மீண்டும் ஒருமுறை பிரம்மாண்டமான சிரிப்பலை வெடித்தது. அதன் பிறகு புகைப்படங்கள் தொடர்ந்து விதவிதமான கோணங்களில் எடுக்கப்பட தொடங்கின. புகைப்படக்காரர் வழிகாட்டினார். சார், இந்த போஸ்ட்ல மாப்பிள்ள பொண்ணோட கண்களை ஆழமா பார்க்கணும் சார். மேடம், நீங்க லேசா வெக்கப்பட்டு மாப்பிளையை பார்க்கணும் மேடம் என்றார். அந்த நொடியில் வெற்றி செல்வனும் வைஷ்ணவியும் தங்களின் பார்வைகளை மெதுவாக உயர்த்தி நேருக்கு நேராக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அடுத்த சில வினாடிகள் அந்த மண்டபத்தின் சுற்றிலும் கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மனிதர்களின் பேச்சு சத்தங்களோ கேமராவின் பிளாஷ் வெளிச்சங்களோ அவர்கள் இருவரின் கண்களுக்கு தெரியவே இல்லை. இருவருமே எந்த ஒரு வார்த்தையையும் உதடுகளால் பேசவில்லை என்றாலும் அவர்களின் ஆழமான விழிகளுக்குள்ளே 1000 கவிதைகளும் சொல்லப்படாத ஆயுட்கால காதல் மொழிகளும் ஒருவருக்கொருவர் மிக அழகாக பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத அந்த தூய்மையான காதல் உணர்வு இருவரின் இதய கூடுகளுக்குள்ளும் ஒரு புதிய தென்றலாக பிரவேசித்து கொண்டிருந்தது. அந்த மௌனமான காதல் தருணத்தை மேடையின் ஓரத்தில் நின்று பார்த்த கீர்த்தி சும்மா விடுவதாக இல்லை. தன் கைகளை ஆட்டிக்கொண்டு, ஏய் வைஷுக்கா, கேமராவுக்கு போஸ் கொடுத்து போட்டோ எடுக்க சொல்றாங்க. மேடையில் நின்றுக்கிட்டு இப்படி ரொமான்டிக்கா லவ் பண்ண ஒன்றும் சொல்லலை என்று வீடே அதிரும்படி உரக்க கத்தினாள். அவள் சொன்ன அந்த குறும்பான பேச்சை கேட்டதும் வைஷ்ணவி தன் வெட்கத்தை தாங்க முடியாமல் தன் கையில் வைத்திருந்த அழகிய ரோஜா பூச்செண்டை எடுத்து கீர்த்தியை நோக்கி தூக்கி எறிந்தாள். கீர்த்தி சிரித்துக்கொண்டே விலகி ஓட வரவேற்பறை முழுவதும் மீண்டும் ஒருமுறை கலகலப்பான சிரிப்பொலியில் மூழ்கியது. சில மணி நேரங்கள் கழித்து மதியம் 3 மணி அளவில் மண்டபத்தில் இருந்த விருந்தினர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் பந்தலில் அமர்ந்து தடபுடனான விருந்து சாப்பாடில் தீவிரமாக மூழ்கியிருந்தார்கள். அந்த அமைதியான நேரத்தில் வெற்றி செல்வன் மட்டும் மேடையில் இருந்து சற்று தள்ளி வரவேற்பரின் ஒரு மூலையில் இருந்த வேலைப்பாடுகள் நிறைந்த மரத்தூணில் தன் தோளை சாய்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தான். அவனது பார்வை முழுவதும் ஹாலின் நடுவே தனது கல்லூரி தோழர்களோடும் நண்பர்களோடும் அமைந்து கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்த வைஷ்ணவியின் மீதே நிலைத்திருந்தது. அவள் ஹரிணியிடம் ஏதோ சொல்லி தன் கைகளை அசைத்து பேசி கொண்டிருந்தாள். அரவிந்த் சொன்னை ஜோக்கு கேட்டு வாயை பொத்தி கொண்டு முகம் சிவக்க சிரித்து கொண்டிருந்தாள். தன் தோழிகளோடு அளவற்ற மகிழ்ச்சியோடு அந்த நிச்சயதார்த்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தாள். அவளது அந்த எல்லையற்ற கள்ளங்கபடமற்ற கனிவான சிரிப்பையும் முக மலர்ச்சியையும் தூரத்திலிருந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்த வெற்றி செல்வனுக்கு ஏனோ தனது ஆழமான நெஞ்சம் முழுவதும் ஒரு மாபெரும் அமைதியும் அளவற்ற திருப்தியும் நிறைந்தது போல உணர்ந்தான். இவளோட முகத்துல இருக்கிற இந்த அழகான சிரிப்பு, இவளோட இந்த சந்தோஷம் என் வாழ்நாள் முழுக்க எப்போதுமே இதே மாதிரி நிலைச்சிருக்கணும். அதுக்கு இந்த வெற்றி செல்வன் என்னோட உசிரையே கொடுப்பேண்டி என்று தன் மனதிற்குள் ஆழமாக உறுதி பூண்டான். அந்த வினாடியில் தோழிகளோடு பேசிக்கொண்டிருந்த வைஷ்ணவியும் தன் பார்வையை மெதுவாக தூக்கி தூணின் ஓரமாக செலுத்தினாள். அங்கே வெற்றி தன் கம்பீரமான பார்வையால்
உலகையே மறந்து தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை அவள் மிக துல்லியமாக கவனித்து விட்டாள். அவனது தீவிரமான காதலின் பார்வையை தாங்க முடியாமல் வைஷ்ணவி ஒரு நொடியில் திடுக்கிட்டு தன் முகத்தை சிவக்க விட்டு அவசர அவசரமாக பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். ஆனால் அவன் தன்னைத்தான் அத்தனை ஆழமாக ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உன்னதமான உண்மை வைஷ்ணவியின் பவள உதடுகளில் அவளுக்கே தெரியாமல் தானாகவே ஒரு அழகான புன்னகையை மலரச் செய்தது. அவள் வெட்கப்பட்டு தன் பார்வையை திருப்பியதையும் அவளது உதடுகளில் மலர்ந்த அந்த அழகிய புன்னகையையும் தூரத்திலிருந்து பார்த்த வெற்றி செல்வன் தன் கம்பீரமான தலையை மெதுவாக அசைத்து தன் உதடுகளை மட்டும் மென்மையாக அசைத்தான். இப்போதாண்டி வைஷு, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அவன் சொன்ன அந்த மௌன வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட வைஷ்ணவிக்கு மீண்டும் நெஞ்சமெல்லாம் ஒரு சுகமான சிலிர்ப்பும் எல்லையற்ற வெட்கமும் அலைமோதியது. அந்த நாள் முழுவதும் கல்லூரி நண்பர்களின் இடைவிடாத கலாட்டாக்களும் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரின் அன்பான கிண்டல்களும் விதவிதமான புகைப்படங்களின் மினுமினுப்புகளும் அனைவரின் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாலும் வெற்றியின் ஆழமான கூர்மையான பார்வைகள் மட்டும் அந்த மக்கள் கூட்டத்திற்கு நடுவே அடிக்கடி வைஷ்ணவியின் அழகிய முகத்தையே தேடிக்கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் வைஷ்ணவியின் மென்மையான இதயத்திற்கும் ஒரு மாபெரும் புதிய உண்மை மிக ஆழமாக புரிய தொடங்கியிருந்தது. வெற்றி செல்வனை பார்க்காமல் அவனை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்த அந்த பழைய நாட்கள் வேறு. ஆனால் இன்று அவன் தன் அருகிலேயே நின்று தன் தோளோடு தோள் உரசி தன் உரிமையோடு பேசி நிற்கும் இந்த மங்களகரமான தருணம் முற்றிலும் வேறானது. அவன் பேசும் ஒவ்வொரு சாதாரண வார்த்தையும், அவன் பார்க்கும் ஒவ்வொரு கம்பீரமான பார்வையும் ஏனோ வைஷ்ணவியின் ஆழமான இதய கூட்டுக்குள் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய உன்னதமான இடத்தை மிக ஆழமாக பிடித்து கொண்டு விட்டது என்பதை அவள் தன் முழு மனதாலும் உணர்ந்து கொண்டாள். நிச்சயதார்த்தம் முடிந்து 2 நாட்கள் அமைதியாக கடந்தன. ராகவன் வீட்டில் கடந்த சில நாட்களாக அலையலையாய் நிரம்பி வழிந்த உறவினர்களின் கூட்டம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வீடு மெல்ல மெல்ல தனது இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. சென்னையிலிருந்து வைஷ்ணவியின் நிச்சயதார்த்தத்தை கொண்டாடுவதற்காகவே உற்சாகத்தோடு ஓடி வந்திருந்த 6 உயிர் தோழிகள் ஹரிணி, நித்யா மற்றும் கல்லூரி நண்பர்கள் அரவிந்த், ராகுல் என அனைவரும் தங்களின் அலுவலக வேலைகளை காரணம் காட்டி மனமே இல்லாமல் வைஷ்ணவியிடம் விடைபெற்று பேருந்து ஏறி சென்னைக்கு கிளம்பி சென்றிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து கார்த்திக்கும் தனது சென்னை ஐடி கம்பெனி விடுமுறை முடிந்துவிட்டதாக கூறி ஊரிலிருந்து கிளம்புவதற்கு தயாரானான். கிளம்புவதற்கு முன் வெற்றி செல்வனை நேரில் சந்தித்து பேசுவதற்காக அவனது வயல்வெளியக்க தேடிச் சென்றிருந்தான். பரந்த வயல்வெளி வரவேற்பில் நின்றிருந்த வெற்றி செல்வனுக்கு நேராக தனது வலது கரத்தை நீட்டி அழுத்தமாக கைகுலுக்கினான். வெற்றி சார், எங்க ஃப்ரெண்டு வைஷுவை ரொம்ப ரொம்ப பத்திரமாவும் சந்தோஷமாவும் பார்த்துக்கோங்க என்று தன் மனதின் ஆழத்திலிருந்து சொன்னான். வெற்றி செல்வன் அவனது முகத்தை பார்த்து அவனது தோளை தனது பலமான கையால் நட்போடு தட்டி கொடுத்து சொன்னான். டே கார்த்திக், அதை நீ எனக்கு தனியா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லடா. அவ இனிமே என் வீட்டோட மகாராணிடா. அவளை எப்படி பார்த்துக்கணும்னு இந்த வெற்றி செல்வனுக்கு நல்லாவே தெரியும் என்று கம்பீரமாக சொன்னான். வெற்றி அத்தனை அழுத்தமாகவும் உரிமையோடும் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையிலேயே கார்த்திக்கின் மனதிற்குள் பல நாட்களாக இருந்த அத்தனை பாரங்களும் ஏக்கங்களும் பறந்து போய் ஒரு மாபெரும் நிம்மதியும் நம்பிக்கையும் பிறந்தது. அவன் மனதார புன்னகைத்துவிட்டு விடைபெற்று சென்றான். அன்று மாலை நேரம் சூரியன் மேற்கே செவ்வானமாய் மறைந்து கொண்டிருக்க தன் பரந்த நெல்வயலின் ஓரத்தில் உள்ள பம்பு செட்டு கொட்டகையில் அமர்ந்திருந்தான் வெற்றி. மோட்டார் குபு குபுவென இரைச்சலோடு ஓடிக்கொண்டிருக்க தொட்டியிலிருந்து குளிர்ந்த தண்ணீர் வாய்க்கால் வழியே நெற்பயிர்களுக்குள் பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் எப்போதும் வயல்வேளையிலும் பாசன கணக்குகளிலும் முழு கவனத்தை செலுத்தும் அந்த வெற்றி செல்வனின் சிந்தனை மட்டும் இன்று முற்றிலும் வேறு எங்கோ சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது. அவனது வலது கையில் இருந்த ஸ்மார்ட் போனை கடந்த 1 மணி நேரமாக ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கு ஒரு முறையும் எடுத்து திரையை ஆன் செய்து பார்த்து கொண்டே இருந்தான்.
அவன் போனை பார்த்து பெருமூச்சு விடுவதை தூரத்திலிருந்தே கவனித்துக் கொண்டிருந்த அன்பு செல்வன் வாய்க்கால் வரப்பில் நடந்து அவன் அருகே வந்து நின்றான். தன் முகத்தில் நக்கலான புன்னகையை வரவழைத்து கொண்டு, என்ன அண்ணன், எப்போ பார்த்தாலும் வயல் வரப்புல உட்காந்துக்கிட்டு அந்த போனு மட்டுமே கண்ணெடுக்காம உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று சிரித்தபடியே கேட்டான். வெற்றி சட்டென தனது போனை மடிக்குள் மறைத்து கொண்டு தன் தோள் துண்டை சரி செய்து, அடே அன்பு, ஒண்ணுமில்லடா, சும்மா டைம் என்னாச்சுன்னு பார்த்தேன் என்று தன் கம்பீரமான குரலில் மழுப்பினான். அன்பு செல்வன் கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு வாய் விட்டே சிரித்தான். என்ன அண்ணே, என்கிட்டயே அப்பட்டமா போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச நாள்ல இருந்து என் அண்ணனுக்கு வயல்ல வேலை செய்யற எந்த வேலையுமே ஓடல. என் நேரமும் அந்த போனையே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த வீரனூருக்கே நல்லா தெரியுதே அண்ணே என்று குறும்பாக கலாய்த்தான். வெற்றி தன் புருவங்களை சுருக்கி தம்பியை முறைத்து பார்த்து, டே அன்பு, வாயை முடிட்டு போய் பக்கத்து வரப்புல தண்ணி பாய்தான்னு பாருடா என்று அதட்டினான். அன்பு சிரித்து கொண்டே விலகிச் சென்றாலும் வெற்றியின் மனசாட்சிக்கு உண்மை என்னவென்று மிக தெளிவாக தெரிந்தே இருந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்து 2 முழு நாட்கள் ஓடிவிட்டன. ஆனால் இதுவரை வைஷ்ணவியிடம் போனில் ஒரு வார்த்தை கூட தனியாக பேசவே இல்லை. அவளிடம் போன் செய்து பேச வேண்டும் போல அவனது கம்பீரமான நெஞ்சிற்குள் ஆசை அலைமோதியது. ஆனால் அவளுக்கு போன் செய்து முதல் வார்த்தையை எப்படி ஆரம்பிப்பது, அவள் என்ன நினைப்பாள் என்ற ஒரு சிறிய தயக்கமும் கூச்சமும் அவனுக்குள் முட்டிக்கொண்டு நின்றது. அடுத்த கணமே அவன் தனது மீசையை முறுக்கி கொண்டு தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டான். ஹட, என்னடா வெற்றி இது, நாம தான் ஊரறிய அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணன மாப்பிள, நாம எதுக்கிட்ட அவகிட்ட போன்ல பேசுறதுக்கு தயங்கணும் என்ற அந்த நினைப்பு வந்த அடுத்த நொடியில் அவன் இனிமேலும் தாமதிக்காமல் தனது போனின் திரையை தொட்டு அவளது எண்ணை அழுத்தி விட்டான். போன் அழைப்பு போனது. ட்ரிங் ட்ரிங் என்று முதல் ரிங் போனது. ட்ரிங் ட்ரிங் என்று 2வது ரிங்கும் போனது. வெற்றி செல்வனின் இதயம் வழக்கத்திற்கு மாறாக தடதடவென அதி வேகமாக துடிக்க தொடங்கியது. ஒரு ஊர் பஞ்சாயத்தில் 100 பேருக்கு முன்னால் நின்று பேசும்போது கூட அவனுக்கு இந்த அளவுக்கு படபடப்பு வந்ததில்லை. சரியாக 3வது ரிங்கில் அந்த பக்கம் இருந்து அழைப்பு ஏற்கப்பட்டு மிகவும் மென்மையான தித்திக்கும் தேன் போன்ற குரலில் ஹலோ என்ற வைஷ்ணவியின் குரல் அலைபேசி வழியே அவனது காதுகளில் வந்து விழுந்தது. அந்த ஒற்றை குரல் அவனது காதுகளில் ஒடித்த அந்த அடுத்த கணமே வெற்றியின் உடம்பெல்லாம் ஒரு சுகமான மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவனது உதடுகளில் தன்னை அறியாமல் ஒரு பிரம்மாண்ட புன்னகை மலர தொண்டையை லேசாக சரி செய்து கொண்டு தன் கம்பீரமான குரலை முடிந்தவரை மென்மையாக்கி, ஹலோ, நான் வெற்றி பேசுறேன் என்றான். மறுமுனையில் இருந்த வைஷ்ணவி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் உடனே சாதாரணமாக சொன்னாள், தெரியுங்க. வெற்றி தன் புருவங்களை ஆச்சரியத்தோடு உயர்த்தி, அடடே, நான் என் பேரை சொல்றதுக்கு முன்னாடியே பேசுறது நான் தான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று ஆர்வமாக கேட்க வைஷ்ணவி மெல்லிய சிரிப்போடு, அதுவா, உங்க ஃபோன் நம்பரை தான் நான் என் மொபைலில் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கேனே, அப்புறம் எப்படி தெரியாம போகும் என்றாள். அவள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை கேட்ட வெற்றி செல்வனின் முகத்தில் அளவற்ற பூரிப்பும் சந்தோஷமும் பொங்கியது. குரலில் குறும்பை கூட்டி கொண்டு, அப்படியா சங்கதி, அப்படின்னா உன் ஃபோனில் என்னோட நம்பருக்கு என்ன பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மேடம் என்று உரிமையோடு கேட்டான். அவன் அந்த கேள்வியை கேட்ட அடுத்த வினாடியில் மறுமுனையில் இருந்த வைஷ்ணவி அப்படியே பேச்சற்று அமைதியாகிவிட்டாள். உண்மையை சொல்லப்போனால் அவள் தனது போனில் அவனது எண்ணிற்கு சேவ் செய்து வைத்திருந்த பெயர் வெற்றி என்ற அந்த ஒற்றை சிவப்பு இதய குறியீட்டுடன் கூடிய காதல் பெயர். அதை இப்பொழுது அவனிடம் எப்படி வெட்கமில்லாமல் வெளிப்படையாக சொல்வது? அவளது கன்னங்கள் நினைத்து பார்த்த மாத்திரத்திலேயே செக்கச்சவேலென சிவந்து போயின. தன் பதற்றத்தை மறைத்து கொண்டு, அது அது வந்து வெற்றின்னு தான் சேவ் பண்ணியிருக்கேன் என்று லேசாக போய் சொல்லி சமாளித்தாள். வெற்றி செல்வன் போனில் கலகலவென உறக்க சிரித்தவன், பொய், அப்பட்டமா பொய் சொல்ற வைஷு, உன் குரல்ல இருக்கிற தடுமாத்திரத்தை வச்சே எனக்கு நல்லா தெரியுதுடி. என்ன என்ன உங்களுக்கு தெரியுது என்று வைஷ்ணவி சினுங்கினாள். நீ கண்டிப்பா என் பேருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷலான கொஞ்சல் பேரை தான் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியுது என்றான் வெற்றி.
வைஷ்ணவி நெளிந்தவளோ, ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க என்று மேலும் தடுமாற, மறுமுனையில் அவள் தன் தாவணி தலைப்பை சுருட்டி கொண்டு வெட்கப்பட்டு நெளிவதை மனக்கண்ணில் கற்பனை செய்து பார்த்த வெற்றிக்கு அளவற்ற சிரிப்பும் காதலும் பொங்கியது. சரி சரி விடு, இப்போ வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று பேச்சை மாற்றி கேட்டான். சும்மாதான் இருந்தேன். சமையல் அறையில அம்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்றீங்க என்று அவளும் கேட்டாள். நான் நம்ம வயல்ல இருக்கேன் வைஷு. பம்பு செட்டை போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். நிறைய வேலை பார்க்கணும்னு தான் வந்தேன். ஆனா ஏனோ என்னால எந்த வேலையிலையுமே கவனம் வைக்க முடியலடி என்றான். வைஷ்ணவி புரியாமல், ஏங்க, ஏன் என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஏன் வேலை பார்க்க முடியல என்று பதற்றத்தோடு கேட்டாள். வெற்றி தன் குரலை இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி மிகவும் ஆழமான காதலோடு கிசுகிசுத்தான். பின்ன என்னை என்ன பண்ண சொல்றடி? மனசு முழுக்க ஒருத்தியோட ஞாபகமாவே இருந்து தொலைச்சா அப்புறம் இந்த மனுஷன் எப்படி மற்ற வேலையை பார்ப்பான்? அந்த ஒற்றை காதல் வார்த்தை வெற்றி செல்வனின் உதடுகளிலிருந்து போன் வழியே பாய்ந்து வந்த அந்த அடுத்த நொடியில் வீட்டின் அறையில் நின்றிருந்த வைஷ்ணவியின் இதயம் தடதடவென அதிவேகமாக எகிரி துடிக்க தொடங்கியது. அவளது மூச்சுக்காற்று சூடானது. தன் வெட்கத்தை மறைத்து கொண்டு தெரிந்தே அவனிடம் வம்பிழுக்க எண்ணி, ஓஹோ, அப்படியா சங்கதி? யாருங்கது அந்த ஒருத்தி, எனக்கு தெரியாம என்று மெல்லிய குரலில் கேட்டாள். வெற்றி லேசாக சிரித்து, அடடே, அது யாருன்னு உண்மையாவே உனக்கு தெரியாதா வைஷு என்றான். ம், எனக்கு தெரியாதுங்க என்று அவள் சொன்னதும், பொய், என்கிட்டயே நடிக்காத, ஓகேவா? நான் யாரை நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு உன் மனசாட்சிக்கே ரொம்ப நல்லா தெரியும்டி என்று வெற்றி அழுத்தமாக சொல்ல, அவன் பேசிய அந்த உரிமை கலந்த பேச்சில் வைஷ்ணவியின் முகம் முழுவதும் தக்காளி பழத்தைப் போல சிவந்து போயிற்று. நல்ல வேளையாக அவன் இப்பொழுது நேரில் இல்லை, போனில் பேசுகிறான் என்பதால் அவளது நாணம் அவனுக்கு தெரியாமல் தப்பியது. அவள் நெஞ்சை தொட்டுக்கொண்டு, நீங்க நீங்க நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப மாறிக்கிட்டே போறீங்க வெற்றி செல்வன் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். வெற்றி மிகவும் ஆழமான குரலில் சொன்னான். நான் ஒன்றும் மாறல வைஷு. இந்த உலகத்துல மற்றவங்க முன்னாடி நான் எப்பவும் போல அதே பழைய வெற்றி செல்வனா தான் இருக்கேன். ஆனா உன்கிட்ட மட்டும் பேசும்போது என் மனசுக்குள்ள இருக்கிற காதல இப்படித்தான் கொஞ்சி கொட்டி பேசணும்னு எனக்கு தோணுதுடி. அவன் சொன்ன அந்த ஆழமான நேர்மையான வார்த்தை வைஷ்ணவியின் பெண் நெஞ்சை ஏதோ ஒரு மாய உலகத்திற்குள் எடுத்து சென்றது. அவன் மீது அவளுக்கு இருந்த காதல் இன்னும் பல மடங்கு ஆழமாக வேரூன்றியது. அந்த சரியான ரொமான்டிக்கான நேரத்தில் வைஷ்ணவி பேசிக் கொண்டிருந்த அறைக்குள் பூனை போல சத்தமில்லாமல் நுழைந்த கீர்த்தி வைஷ்ணவியின் தோளுக்கு பின்னால் எட்டி பார்த்து வீடே அதிரும்படி உரக்க கத்தினாள். ஏய் வைஷக்கா, யார் அது போன்ல? இவ்வளவு நேரமா மூச்சு மூடாம ரகசியமா பேசிக்கிட்டு இருக்க? திடீரென கேட்ட தங்கையின் குரலில் வைஷ்ணவி பயந்து நடுங்கி போய் போனை பின்னால் மறைத்தாள். ஹே கீர்த்தி, சும்மா இருடி, யாரும் இல்லடி என்று படபடப்போடு சொன்னாள். கீர்த்தி அவளது முகத்தை பார்த்து சிரித்து, ஹாடேங்க அப்பா, என்கிட்டயே போய் சொல்றியாக்கா? உன் முகம் முழுக்க 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பல பலன்னு எரியுதே. வெற்றி மாமா தானே லைன்ல இருக்காரு என்று வீட்டையே அதிர வைத்தாள். கீர்த்தி கத்திய அத்தனை கலாட்டாக்களும் போன் ஸ்பீக்கரின் வழியே வெற்றி செல்வன் காதுகளிலும் மிக தெளிவாக விழுந்தது. அதை கேட்ட வெற்றி செல்வன் வயல்வெளியே அதிரும் அளவுக்கு வாய்விட்டு மனதார கலகலவென சிரித்தான். போனில் அவனது சிரிப்பொலியை கேட்ட வைஷ்ணவி வெட்கத்தில் நெளிந்தாள். வெற்றி சிரிப்பை அடக்கி கொண்டு, சரி வைஷு, உன் தங்கச்சி வாளு அங்க வந்துட்டாளா? நான் இப்போதைக்கு போனை வைக்கிறேன், இல்லைன்னா அவ என்ன பெரிய வில்லனாகிடுவா போல இருக்கு என்றான். வைஷ்ணவி நிம்மதி பெருமூச்சு விட்டு, சரிங்க, வயல்ல கவனமா வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு பத்திரமா போங்க என்று அக்கறையோடு சொன்னாள். நீயும் உடம்பு பத்திரமா பார்த்துக்க வைஷு, நான் அப்புறமா நிதானமா கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு இருவருமே மனம் இல்லாமல் அழைப்பை துண்டித்தார்கள். அழைப்பு துண்டித்த பிறகும் கூட அங்கே வயல்வெளியில் வெற்றி செல்வனும் இங்கே வீட்டில் வைஷ்ணவியும் தங்களின் அலைபேசி திரையை சில நிமிடங்கள் வைத்த கண் வாங்காமல் ஒரு விதமான சுகமான புன்னகையோடு பார்த்து கொண்டே நின்றிருந்தார்கள். ஏனென்றால் இது வெறும் சாதாரணமான அலைபேசி உரையாடல் மட்டும் இல்லை. அதிகாரப்பூர்வமாக நிச்சயதார்த்தம் முடிந்து தங்களின் சொந்த வாழ்க்கை துணையிடம்
முதல் முறையாக மனம் திறந்து உரிமையோடும் காதலோடும் பேசிய வாழ்நாளின் மறக்க முடியாத முதல் காதல் அழைப்பு. அதே நேரத்தில் வாய்க்கால் வரப்பில் நின்று கொண்டு தூரத்தில் அண்ணன் வெற்றி செல்வனின் முகத்தில் வழியும் அந்த எல்லையற்ற சந்தோஷ புன்னகையையும் அவன் வானத்தை பார்த்து வெட்கப்பட்டு சிரிப்பதையும் பார்த்த அன்பு செல்வனோ தன் தலையை அசைத்து சிரித்து கொண்டே, அடடா, நம்ம மொரட்ட அண்ணனோட வாழ்க்கையிலையும் ஒரு வழியா உண்மையான காதல் அத்தியாயம் ரொம்ப பிரமாதமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கே என்று மனமாற முணுமுணுத்து மகிழ்ந்தான். வெற்றி மட்டும் அந்திமாலையின் பொன்வானத்தை பார்த்தபடி வைஷ்ணவியின் நினைவுகளோடு தன் நெஞ்சில் அரும்பிய புது காதலின் சுகத்தில் திளைத்து கொண்டிருந்தான். நிச்சயதார்த்தம் முடிவடைந்து சரியாக 3 நாட்கள் அமைதியாக கடந்திருந்தன. ஆனால் அந்த 3 நாட்களில் அந்த வீட்டு தலைமகன் வெற்றி செல்வனின் மனநிலையும் நடவடிக்கைகளும் மட்டும் நாளுக்கு நாள் அத்தனை விசித்திரமாகவும் மோசமாகவும் மாறிக்கொண்டே இருந்தது. காலையில் அதிகாலை 4 மணிக்கே கண்விழித்து படுக்கையை விட்டு எழுந்ததும் அவனது நினைவில் வந்து நிற்பது வைஷ்ணவி. பரந்த வயல்வெளிக்கு சென்று பம்பு செட்டை ஓடவிட்டு நாற்று நடும் விவசாய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் மனசுக்குள் அலைப்பாய்வது வைஷ்ணவியின் நினைப்பு. மாலையில் அரிசி மில்லில் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு இரவு நேரத்தில் தன் அறைக்குள் வந்து தூங்க போனாலும் அவனது கண்களுக்குள் வந்து போவது அதே வைஷ்ணவியின் முகம். மொத்தத்தில் அந்த கம்பீரமான ஊரே மதிக்கின்ற வெற்றி செல்வனின் ஆழமான இதய கோட்டைக்குள் இப்போது அந்த சுட்டி பெண் வைஷ்ணவியை தவிர வேறு யாருக்கும் எந்த ஒரு வேலைக்கும் துளி கூட இடமே இல்லாமல் போனது. அன்று காலை 8 மணி. வீட்டின் பிரதான வரவேற்பறை ஹாலில் உள்ள மரசோபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் வெற்றி செல்வன். அவனது கையில் அவனது ஸ்மார்ட் போன் இருந்தது. திரையை ஆன் செய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ்களை பார்ப்பான். உடனே அவனது உதடுகளில் யாராலும் அடக்க முடியாத ஒரு அழகிய குறும்பு புன்னகை பூக்கும். மீண்டும் போனை அணைத்து மடியில் வைப்பான். மீண்டும் அடுத்த 2வது நிமிடமே போனை எடுத்து திரையை பார்த்து தனக்குத்தானே வெட்கப்பட்டு சிரிப்பான். அவன் போனை பார்த்து பார்த்து தனியாக அமர்ந்து சிரித்து கொண்டிருப்பதை சமையலறையின் வாசற்படியில் நின்று டீ தூள் எடுத்து கொண்டிருந்த தங்கை கவிதா மிக நுட்பமாக கவனித்து விட்டாள். அவளது கண்களில் அளவற்ற ஆச்சரியமும் ஒரு பெரிய சந்தேகமும் எட்டி பார்த்தது. சமையலறைக்குள் நின்றிருந்த லட்சுமியின் சேலை தலைப்பை பிடித்து இழுத்து, அம்மா, கொஞ்சம் சத்தம் போடாம இங்கு ஓடி வந்து பாருங்கம்மா என்று குரலை தனித்து அழைத்தாள். லட்சுமி தன் கையில் இருந்த கரண்டியை ஓரமாக வைத்துவிட்டு, என்னடி கவிதா, எதுக்கு இப்படி பதட்டமா கூப்பிடுற என்று கேட்க கவிதா தன் ஆள்காட்டி விரலை உதட்டில் வைத்து, ஷ், மெதுவா பேசுங்கம்மா, சத்தம் போடாதீங்க. ஏண்டி, என்னாச்சு? நம்ம அண்ணனுக்கு ஏதோ விபரீதமா ஆயிடுச்சு போல இருக்குதுமா, ஆளே சரியில்லைம்மா என்று பார்த்தவள் போல சொன்னாள். லட்சுமி ஒரு நொடி திடுக்கிட்டு பதறி போனார். அட ஆண்டவா, என் பையனுக்கு என்னடி ஆச்சு என்று படபடக்க, நீங்களே இந்த தூணுக்கு பின்னாடி வந்து உங்க கண்ணால பாருங்கம்மா என்று கவிதா தன் தாயை இழுத்து வந்தாள். இருவரும் சமையலறை வாசலின் மறைவில் நின்று கொண்டு வரவேற்பறை சோஃபாவில் அமர்ந்திருந்த வெற்றியை திருட்டுத்தனமாக எட்டி பார்த்தார்கள். வெற்றி இன்னமும் உலகத்தையே மறந்து போன் திரையை பார்த்து மீசையை தடவிக்கொண்டு வெட்கத்தில் தனியாக சிரித்து கொண்டே இருந்தான். அதை பார்த்த லட்சுமிக்கு ஒரே வினாடியில் விஷயம் புரிந்துவிட்டது. தன் நெஞ்சில் கை வைத்து ஒரு பெருமூச்சை விட்டு சிரித்தவர், அடி போடி பைத்தியக்காரி, இதுதானா விஷயம்? இதுக்கு தான் என்னவோ ஏதோன்னு இப்படி ஒரு பெரிய சீனை போட்டு என்னை பயன்படுத்தினியாடி என்று மகளை செல்லமாக கடிந்து கொண்டார். கவிதா தன் அம்மாவின் காதருகே குனிந்து, அம்மா, நீங்க இது ரொம்ப சாதாரண விஷயமா நினைக்காதீங்கம்மா. நம்ம அண்ணனுக்கு இப்போ வந்திருக்கிறது ஒரு பயங்கரமான காய்ச்சல், அதாவது தீவிர காதல் காய்ச்சல்மா என்று ரகசியமாக சொல்லி சிரித்தாள். அந்த நேரத்தில் முற்றத்து பக்கத்தில் இருந்து கை கால்களை கழுவிவிட்டு உள்ளே நுழைந்த அன்பு செல்வன் இவர்கள் இருவரும் ரகசியம் பேசுவதை பார்த்துவிட்டு அங்கே வந்தான். என்ன, அம்மா பொண்ணு 2 பேரும் இங்க நின்று யார் காதல்ல காய்ச்சல் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று உறக்கமாக கேட்க கவிதா அவனது வாயில் கை வைத்து, டே அன்பு, வாய முடுடா, கொஞ்சம் மெதுவா பேசு, நம்ம வெற்றி அண்ணனுக்கு தான் தீவிர காய்தல் காய்ச்சல் முத்தி போச்சு என்றாள். அன்பு செல்வன் தலையை நீட்டி சோஃபாவில் அமர்ந்திருந்த அண்ணனை பார்த்தான். மீண்டும் போனை திறப்பது, வெட்கப்பட்டு சிரிப்பது. அன்பு தன் சிரிப்பை அடக்க முடியாமல் குலுங்கியவன், ஆமாண்டி கவிதா,
நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதாண்டி. நம் அண்ணனுக்கு காதல் காய்ச்சல் இப்போ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா ஏறிப்போச்சு என்று கலகலவென கிசுகிசுத்தான். லட்சுமி, கவிதா, அன்பு ஆகிய மூவரும் சமையலறை வாசலில் நின்று கொண்டு வெற்றியை வேடிக்கை பார்த்து தங்களுக்குள் சிரித்து கொண்டிருந்த அந்த நொடியில் வீட்டின் பிரதான வாசற்படியை கடந்து கம்பீரமாக உள்ளே நுழைந்தார் சண்முகம். மூவரும் ஒரு மூலையில் கூடி நின்று எதையோ பார்த்து சிரிப்பதை பார்த்த சண்முகம், என்னடா இது, 3 பேரும் ஒரு மூலையில கூட்டமா நின்னுக்கிட்டு என்ன ரகசிய கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்று தன் கணீர் என்ற குரலில் கேட்டார். அப்பா வந்த அடுத்த கணமே கவிதா விறுவிறுவென ஓடி வந்து அவரது கையை பிடித்து கொண்டாள். அப்பா, அது அந்த சோஃபாவை கொஞ்சம் எட்டி பாருங்கப்பா, நம்ம வெற்றி அண்ணன் பண்ற வேலையை பாருங்க என்றாள். சண்முகம் புருவங்களை உயர்த்தி, ஏண்டா, அவன் அங்க உட்காந்து போன் தானே பார்த்துக்கிட்டு இருக்கான், இதுல என்ன இருக்கு என்றார். கவிதா உதட்டை பிதுக்கி, சும்மா போன் பார்க்கலப்பா, புதுசா வரப்போற நம்ம வைஷ்ணவி அண்ணிய மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு தனியாவே உட்கார்ந்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான்பா என்று போட்டு கொடுத்தாள். சண்முகம் தன் மூத்த மகளின் முகத்தையே சில நீண்ட நொடிகள் கூர்ந்து கவனித்து பார்த்தார். அவனது முகத்தில் வழிந்த அந்த எல்லையற்ற சந்தோஷத்தையும் அவனது அந்த இளமை பூரிப்பையும் கண்ட சண்முகத்தின் உதடுகளிலும் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. இருந்தாலும் ஒரு தந்தையாக தன் கம்பீரமான குரலை சரி செய்து கொண்டு சோஃபாவை நோக்கி எட்டுக்களை எடுத்து வைத்தார். டே வெற்றி என்று கணீரென அழைக்க, திடீரென தன் அப்பாவின் குரல் கேட்ட அடுத்த நொடியில் வெற்றி செல்வன் பயந்து திடுக்கிட்டு போனை மடியில் மறைத்தபடி சட்டென எழுந்து நின்றான். சொல்லுங்கப்பா என்று லேசான தடுமாற்றத்தோடு சொல்ல, சண்முகம் அவனது முகத்தை உற்று பார்த்து, என்னடா வெற்றி, காலையிலே வயலுக்கு போய் இன்னைக்கு பார்க்க வேண்டிய நாத்து நடுற வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்று கேட்க, வெற்றி தலையை சொரிந்து கொண்டே, இல்லப்பா, இன்னும் முடியலப்பா என்றான். அப்புறம் என்னடா, காலையிலேருந்து 8 மணி ஆகியும் கிளம்பாம இங்கேயே உட்காந்துருக்க? வெற்றி அவசர அவசரமாக, இதோ இதோ இப்பவே கிளம்புறப்பா என்றான். அப்பொழுது சண்முகம் தன் மீசையை வருடி கொண்டு நக்கலாக சொன்னார். வெற்றி, ஒழுங்கா போய் வயல் வேலையெல்லாம் பார்க்குற வழியை பாருடா. கல்யாண முகூர்த்த நாளுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குதுடா தம்பி. அதுக்குள்ள இப்பவே முழு நேரமும் பொண்டாட்டி நினப்பிலேயே முழுகிட்டா அப்புறம் இந்த விவசாயத்தை யாருடா வந்து பார்க்க போறது என்று கேட்டார். அந்த ஒற்றை கேள்வி சண்முகத்தின் வாயிலிருந்து வந்த அடுத்த கணமே அந்த வீடே அதிரும் அளவுக்கு பிரம்மாண்டமான சிரிப்பலை வெடித்தது. லட்சுமி, அன்பு செல்வன், கவிதா என மூவரும் சோஃபாவில் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தார்கள். வெற்றி செல்வனுக்கோ தன் வாழ்நாளில் இதுவரை இல்லாத அளவுக்கு நாணமும் வெட்கமும் தலைக்கேறி போனது. அவனது கண்கள் செக்கச்செவேலென சிவந்து போக தன் தலையை கோதிக்கொண்டு, அப்பா, நீங்களும் அப்பா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க என்று செல்லமாக சினுங்கினான். சண்முகம் மனதார சிரித்து கொண்டு, டேய் வெற்றி, நாங்க எதுவும் புதுசா ஆரம்பிக்கலடா, நீ தாண்டா வீடு முழுக்க காதலை பரப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்க என்றார். அந்த கலாட்டா சிரிப்பு முடிவதற்குள் வெற்றியின் கையில் இருந்த அலைபேசி ட்ரிங் ட்ரிங் என்று பாடல் பாடி அதிவேகமாக ஒலி எழுப்ப தொடங்கியது. போன் திரையில் பச்சை நிறத்தில் மின்னியது அந்த பெயர், வைஷ்ணவி காளிங். திரையில் தெரிந்த அந்த பெயரை பாய்ந்து சென்று முதலில் பார்த்தது தங்கை கவிதாதான். அடேங்கப்பா, அதோ பாருங்க, நம்ம வருங்கால அண்ணியே லைன்ல வந்துட்டாங்க என்று கத்தினாள். அடுத்த கணமே அன்பு செல்வன், அண்ணே, போனை ஸ்பீக்கர்ல போடுங்க என்று சொல்லிக்கொண்டே போனை பிடுங்குவதற்காக அவன் அருகே ஓடினான். டி அன்பு, போட தொடாத, விடுடா என்று வெற்றி செல்வன் போனை தூக்கி கொண்டு ஓட, அன்பு அவனுக்கு பின்னால் துரத்த, கவிதா உற்சாகத்தில் கத்த, அந்த வீட்டின் கூடமே ஒரு கலகலப்பான திருவிழா கூடமாக மாறியது. இறுதியில் தம்பியின் பிடியில் இருந்து லாபகமாக தப்பித்து தனது போனை பத்திரமாக மீட்ட வெற்றி செல்வன் விறுவிறுவென எட்டுக்களை எடுத்து வைத்து வீட்டின் பின்புறம் இருந்த அமைதியான தோட்டத்திற்குள் ஓடி சென்றான். ஒரு மரத்தடி நிழலில் நின்று கொண்டு தன் மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு அழைப்பை ஏற்று போனை தன் காதில் வைத்தான். ஹலோ என்ற மெல்லிய குரலில். மறுமுனையிலிருந்து மிகவும் மென்மையான குரலில், என்னங்க, எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்க என்று வைஷ்ணவியின் குரல் தேனாக வந்து விழுந்தது. அந்த ஒற்றை குரலை கேட்ட அடுத்த கணமே சற்று முன்பு வரை இருந்த அத்தனை பதற்றங்களும் பறந்து போய் வெற்றியின் கம்பீரமான முகத்தில் ஒரு பேரழகான காதல் புன்னகை மலர்ந்தது.
தன் குரலை மிகவும் கனிவாக்கி, ஒண்ணுமில்ல வைஷு, சும்மாதான் உன்னோட இந்த அழகிய குரலை கேட்கணும்னு மனசுக்குள்ள ரொம்ப தோணுச்சுடி, அதான் என்றான். மறுமுனையில் இருந்த வைஷ்ணவி வெட்கத்தில் நெளிந்து, அட என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்றாள். வெற்றி லேசமாக சிரித்து, ஒருவேளை நீ ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா இன்னும் அடுத்த 5வது நிமிஷத்துல நானே உனக்கு கூப்பிட்டுருப்பேன்டி என்றான் உரிமையோடு. அவன் பேசிய அந்த விதம் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால் இருந்த அந்த பழைய தயக்கமான வெற்றியிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்டு அளவற்ற காதலும் உரிமையும் கொண்ட ஒரு புதிய மனிதனாக மிளிர்ந்தது. அதே நேரத்தில் தோட்டத்தின் பிரதான மரக்கதவின் இடுக்கின் வழியே கவிதா, அன்புச்செல்வன், சண்முகம், லட்சுமி ஆகிய நால்வரும் ஒன்றன் பின் ஒன்றாக தலைகளை நீட்டி தோட்டத்தில் நின்று போன் பேசிக் கொண்டிருந்த வெற்றியையே அத்தனை ஆவலோடு எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். கவிதா தன் அம்மாவின் காதருகே குனிந்து, அம்மா பாத்தீங்களாம்மா, நம்ம வெற்றி அண்ணன் மொத்தமா காலி, ஆளு சுத்தமா காதல விழுந்துட்டாரு என்று கிசுகிசுக்க அன்புவும் தலையாட்டி, ஆமாம்மா, அண்ணன் பேசுற பேச்ச பார்த்தா இன்னைக்கே தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துருவார் போல இருக்கே என்றான். மனைவியும் பிள்ளைகளும் அடிக்கும் லூட்டிகளை பார்த்து சண்முகமே தனது மீசைக்குள் சிரிப்பை அடக்க முடியாமல் மனதார குலுங்கி சிரித்தார். ஆனால் அந்த வேடிக்கை சிரிப்புகளுக்கு நடுவே சண்முகத்தின் ஆழமான தந்தையின் மனதிற்குள் ஒரு மாபெரும் நிம்மதியும் பெருமிதமும் நிறைந்திருந்தது. கடந்த பல வருடங்களாகவே குடும்பத்தின் பாரத்தையும் விவசாயத்தையும் ஊர் மக்களின் பிரச்சனைகளையும் மட்டுமே தன் தலையில் சுமந்து கொண்டு தனக்கென எந்த ஒரு ஆசையுமின்றி வாழ்ந்து வந்த தனது மூத்த மகன் வெற்றி செல்வன் இன்று தன் வாழ்நாளில் முதல் முறையாக தனக்கான ஒரு அழகான வாழ்க்கை துணையை எண்ணி தன் எதிர்காலத்தை நினைத்து இப்படி மனதார பூரிப்போடும் சந்தோஷத்தோடும் இருப்பதை பார்த்தபோது ஒரு தந்தையாக சண்முகத்தின் உள்ளம் அளவற்ற ஆனந்தத்தில் திளைத்து போயிருந்தது. அதே நேரத்தில் தோட்டத்தில் மரத்தடியில் நின்று கொண்டு வைஷ்ணவியிடம் கொஞ்சம் பேசி கொண்டிருந்த வெற்றி செல்வனுக்கு இன்னும் தெரியவே இல்லை, அவனது இந்த அழகான காதல் லீலைகளை அவனை விடவும் 100 மடங்கு அதிகமாக ரசித்து ஆனந்தப்படும் 4 ஜீவன்கள் அவளது சொந்த வீட்டு கதவோரத்திலேயே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது.